ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா. ஸோ டேட் அண்ட் இண்டெக்ஸ் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி என்ன செஞ்சுருந்தோம்னா, ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் எப்படி டேட் போடணும், எந்த மந்த்துக்கு எந்த ரெக்கார்டுக்கு டேட் போடணும் அப்படின்றத நான் அதில் உங்களுக்கு 1 by 1 ஒரு பழைய ரெக்கார்டை ஒரு சாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வருஷத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட டேட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேட் பார்க்க போகிறோம். ஸோ அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, பேசிக்காக நம்ம கமிஷனுக்கான ட்ரைனிங் போவோம் பார்த்திங்களா. அந்த ட்ரைனிங் போய் ஒரு ஃபர்ஸ்ட் 10 daysக்கு என்ன செய்வோம்னா நம்ம கை டீச்சர் அப்சர்வ் பண்ணி எதாவது எழுதுவோம். அப்போ என்ன செய்யணும்னா, உங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் டேட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 10 days என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு 20 days கூட என்ன செஞ்சுக்கோங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 20 daysல 2 days கேப்பில் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு டேட்டாக என்ன செய்யுங்க போடுங்க. அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டேட்ஸ் அந்த ஒரு 5 அப்சர்வேஷனுக்கு 5 dates நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா ஈஸியாக போட்டலாம் ஓகேவா. ஸோ அதாவது அந்த ஃபஸ்ட்டு 10 days நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 10 daysல என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த 2 days அந்த டைம் கேப் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடலாம். சரி, இப்போ லெவல் 2க்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் லெவல் 1 அப்சர்வேஷனுக்கு என்ன டேட்டு போட்டிருக்கீங்களோ தாராளமாக அதே லெவல் 2 அப்சர்வேஷன் ரெக்கார்ட்லேயும் போடலாம் ஓகேவா. லெவல் 1க்கு ஒரு டேட்டு லெவல் 2க்கு ஒரு டேட்டு போடணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ லெவல் 1ல் நீங்கள் போடுற அதே டேட்ஸை கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் லெவல் 2க்கு தாராளமாக போட்டுக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஓகேவா. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் என்னென்னா, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடியே என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஓகேவா. ஸோ அப்போ என்ன செய்யணும், நீங்கள் செப்டம்பரில் இப்போ டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டை விட்டுருங்க. ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலையை என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்கள் டேட்டா எடுத்துக்கிறணும் ஓகேவா. ஸோ ஜூலையில் அதே மாதிரி உங்களுடைய காலேஜ் ஒர்க்கிங் டேஸை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஜூலை மந்தில் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுக்கான டேட்ஸை போட்டுக்கோங்க. இப்போ லெவல் 1க்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஜூலை மந்த் வச்சு ஒரு மாடல் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ அதே என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவல் 2க்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதே டேட்ஸே நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் என்னது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ லெவல் 1க்கு நீங்கள் என்ன டேட் போடுறீங்களோ அதே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லெவல் 2 டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்து என்னென்னா லெசன் பிளான் தான் என்னென்னா அதிகமான டேட்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்சர்வேஷனுக்கு ஃபஸ்ட்டு 10 days எடுத்துட்டீங்க. அப்போ என்ன செய்யணும்னா 11th டேலேருந்து உங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லெசன் பிளானுக்கு எடுத்துக்கிறணும் ஓகேவா. அதுலேருந்து எனி 25 dates நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 2 days ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை 3 days ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 25 லெசன் பிளான்ஸுக்கு 25 dates எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த டேட் எப்படி இருக்கணும்னா ஸ்கூல் ரன் ஆன டேட்டாக இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் ஷீட்டை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே தான் ஒன்றுமே கிடையாது. இப்போ லெவல் 2க்குமே நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த டேட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் டேட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ 11th டேலேருந்து அப்படின்னா இப்போ ஒரு 18ஆம் தேதி செப்டம்பர் 18 ஃபஸ்ட் லெசன் பிளான் லெவல் 1க்கு எழுதிருக்கீங்கன்னா செப்டம்பர் 19 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லெவல் 2க்கு ஃபஸ்ட் லெசன் பிளான் ஓகேவா. அப்படி ஆல்டர்னேட் டேஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த லெசன் பிளானுக்கும் இந்த லெசன் பிளானுக்கும் நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் லெசன் பிளான் லெவல் 1க்கு நீங்கள் என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அதே என்ன செஞ்சுக்கலாம்னா உங்கள் லெசன் பிளான் லெவல் 2க்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேட் தாராளமாக போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டுன்றது என்ன அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுடைய இதுதான் உங்களுடைய ஸ்கூல் பேஸ்டு ரெக்கார்ட் தான். லெசன் பிளானை முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டு எழுதணும். இப்போ லெசன் பிளான் 1 இப்போ ஏன்னா லெசன் பிளானை எழுதுனதுடைய பேஸாக வச்சு தான் என்ன செய்வோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஏன்னா லெசன் பிளானில் வச்சு தான் என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஸோ அந்த டீச்சிங் எய்ட்ஸை பொறுத்த வச்சு அதை காமனாக வச்சு தான் என்ன செய்வோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன செய்வோம்னா எழுதுவோம் ஓகேவா. ஸோ அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு லெசன் பிளான் எழுதிருக்கீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸுக்கு அடுத்தடுத்த டேட்டை என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. லெசன் பிளான் ஒரு நாள் எழுதுறீங்கன்னா
ஒரு பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து அடுத்த நாள் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லெசன் பிளான் எழுதுறீங்க. அதுக்கு அடுத்த பார்ட்டை வந்து என்ன செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டை வந்து என்ன அதாவது உங்கள் லெசன் பிளானில் இருக்கிற நெக்ஸ்ட் டேட்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து என்ன செய்யாது அப்படின்னா வராது. அடுத்து என்ன அப்படின்னா மைக்ரோ டீச்சிங். இந்த மைக்ரோ டீச்சிங் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் பேஸ்டு ஒரு காலேஜ் பேஸ்டு ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த காலேஜ் பேஸ்ட் ரெக்கார்டுன்றப்ப வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த 3rd செமஸ்டர் ஆரம்பிக்குதுன்னா ஜூலையில் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஜூலை டு ஆகஸ்ட், ஏன்னா செப்டம்பரில் வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் உள்ளே போயிடுறோம், ஸ்கூலுக்குள்ளே போயிடுறோம். அப்போ இந்த ஜூலை டு ஆகஸ்ட் இந்த 2 மந்த்துக்குள்ளே, இந்த ஜூலை டு ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த 2 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும்னா நீங்கள் மைக்ரோ டீச்சிங் வந்து இங்கே ஒரு 3 வீக்ஸ் அப்படி கேப்பில் வந்து என்ன செஞ்சுருப்பீங்கன்னா பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஜூலை டு ஆகஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து லெவல் 1க்கு ஒரு டேட்டும் லெவல் 2க்கு 5 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு டேட்டும் என்ன செய்யணும்னா நீங்கள் மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு வந்து தனியாக டேட்ஸ்ன்னு கிடையாது, நீங்கள் ஒரு குரூப்பாக செஞ்சுருப்பீங்க. அப்போ உங்கள் குரூப்புக்கு எந்த டேட்டில் நீங்கள் பண்ணீங்களோ இது நிறைய பேர் ஆல்ரெடி இதுக்கு மட்டும் டேட்டு போட்டிருப்பீங்க, அன்னன்னைக்கு பண்ணப்போ டேட்டு போட்டிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்ஸ் ஜூலை டு ஆகஸ்ட்டுக்குள்ளே, அதாவது போன வருஷத்தில், ஏன்னா இது வந்து 3rd செமஸ்டர் ரெக்கார்டு. ஓகேவா? இது 1st செமஸ்டர் ரெக்கார்ட் கிடையாது, 3rd செமஸ்டர் ரெக்கார்ட். ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் அந்த 2nd இயர் கணக்குக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஜூலை டு ஆகஸ்ட், அதாவது 2023 ஜூலை டு ஆகஸ்ட் டேட்ஸை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லெவல் 2க்குமே வந்து அதே தான், நீங்கள் அதையே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா லெவல் 2க்கும் வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்து என்னென்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து டேட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா போன உடனேயும் நம்மளால் எக்ஸாம் வைக்க முடியாது பிள்ளைங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி கிளம்புற நேரத்தில் நம்ம முடிச்சு கிளம்புற டைம்லேயே வந்து என்ன செய்ய முடியாதுன்னா எக்ஸாம் வந்து வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இடப்பட்ட நாளில் தான் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போய் ஒரு மந்த்தை விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் கிளம்பி வர லாஸ்ட் மந்த்தையும் விட்டுட்டிங்கன்னா இந்த அக்டோபர் டு நவம்பர் அல்லது டிசம்பர். ஓகேவா? ஸோ இந்த அக்டோபர் டு டிசம்பர்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அக்டோபர் டு டிசம்பரில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து டேட்ஸ் வைக்கலாம். சப்போஸ் சில பேர் வந்து மிட்டம் ஒட்டி வர மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக டேட்ஸ் எடுத்துக்கலாம். மித்ததுக்கெலாம் வந்து அந்த டெஸ்ட் வச்சு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் டேட் அக்யூரேட்டாக போடுற மாதிரி இருக்கும். மித்தபடி வந்து என்னென்னா மீதி அந்த நீங்கள் ரிட்டனாக எழுதுவோம் பார்த்தீங்களா எக்ஸ்ப்ளனேஷன்லாம், அதுக்கெல்லாம் நீங்கள் ரேண்டமாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டேட் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் இண்டெக்ஸ் வந்து வித் டேட்டோட கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேஸ் ஸ்டடி வந்து எப்போ நம்ம எடுப்போம் அப்படின்னா போய் கொஞ்சம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன செய்யணும்னா கூட மிங்கிள் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம பழகி பார்த்து தான் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டடியை வந்து நம்ம எடுப்போம் பிள்ளைங்கிட்ட. அப்போ வந்து கண்டிப்பாக சாலிடாக நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 months ஆச்சு என்ன செய்யும்னா தேவைப்படும் பிள்ளைங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா போனவுடனே செப்டம்பர் மந்த் டேட் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த கேஸ் ஸ்டடி ரெக்கார்டில் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு 2 months கேப் விட்டுட்டு என்ன செய்யுங்க, 2 months கூட எடுத்துக்கோங்க, இல்லை 3 months கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு 2 to 3 months கேப் விட்டுட்டு, இப்போ செப்டம்பரில் போயிருக்கீங்களா, செப்டம்பர் விட்டுருங்க, அக்டோபர் விட்டுருங்க, நவம்பர் எண்டில் வந்து என்ன செய்யுங்க போடுங்க. ஓகேவா? நவம்பர் எடுத்துனையும் கூட போட தேவையில்லை, நவம்பர் மிட் ஆர் நவம்பர் எண்ட் அந்த மாதிரி நவம்பர் 15 அந்த மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா டேட் போடுங்க. உங்களுக்கு வந்து அது என்ன வேணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்ட். இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டு வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ரெக்கார்ட். ஏன் அப்படின்னா இது வந்து பேசிக்காகவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ முன்னாடி முடிச்சுட்டு வருவோம். ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் இயர் ரெக்கார்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் எப்போ அட்மிஷன் ஆகிருப்பீங்கன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த கரண்ட் பேட்ச் வந்து எப்போ அட்மிஷன் ஆகிருப்பீங்கன்னா 2021 to 22 வந்து ஆகிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டை வந்து படிச்சிங்கன்றதை பார்த்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான
மாதிரியான டேட்ஸை வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் இப்படி தான் வரும். அது சேம் நீங்கள் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு போடுற அதே டேட்டையே வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுக்கு போட்டுக்கலாம். சில காலேஜஸில் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுக்கு தனி ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு தனி ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சில காலேஜஸ்க்கு வந்து ரெண்டுமே கம்பைண்டாக ஒரே ரெக்கார்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான டேட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்னென்னா அப்புறம் சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ரெக்கார்ட். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்களா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா என்னென்னக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து நம்ம ப்ராப்பராகவே போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து தேடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அப்படி டேட்டு போடாதவங்களா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்து போட்டிருப்பாங்க, உங்கள் கிளாஸில் ஒரு காலேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த டேட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரெக்கார்ட்னால இப்போதைக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஆல்ரெடி மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா காலேஜ்லேயே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லாதவங்க அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெக்கார்டு இது பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயரோடைய அந்த எண்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்டிங் அப்படி எண்டிங்கில் வந்து அந்த முடிகிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க எக்ஸாம்ஸை ஒட்டி வர ஸ்டேஜில் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா அதுக்கான டேட்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இவிஎஸ். ஓகேவா? இவிஎஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு காலேஜ் பேஸ்டு ரெக்கார்ட் தான். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதுவுமே வந்து என்னென்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ரெக்கார்ட் தான். இந்த கடைசி அவர் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ரெக்கார்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இவிஎஸ் வந்து எந்த இதில் படிச்சிங்க செகண்ட் செமஸ்டர் ரெக்கார்டில் வரும். ஓகேவா? செகண்ட் செமஸ்டருக்கு என்ன டேட்டோ அதை போடணும். ஏன் அப்படின்னா இவிஎஸ் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ரெக்கார்டு தான் இந்த இவிஎஸ் ரெக்கார்ட். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்னா அந்த செகண்ட் செமஸ்டர் பீரியடில் என்ன டேட் இருக்குதோ அந்த டேட்டை தான் வந்து நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா இந்த இவிஎஸ் ரெக்கார்டுக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு டீச்சிங் காம்பிடன்சி லாஸ்ட்டாக. ஓகேவா? டீச்சிங் காம்பிடன்சி வந்து சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலராக ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா உங்களோட எண்ட் ஆஃப் த டீச்சிங் ப்ராக்டிஸோடைய டேட்டை போடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து தனி டீச்சிங் காம்பிடன்சிக்கு வந்து ரெக்கார்ட்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் டெமோ டாபிக் தான் வந்து இந்த டீச்சிங் காம்பிடன்சி அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் படி என்றைக்கு டே 1 கமிஷன் வருதோ அன்றைக்கி டேட்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து ரெக்கார்டு இல்லாதவங்க வந்து உங்கள் டே 1 கமிஷன் டேட்டை போடணும். அதே இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குன்றவங்க வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான டேட்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் இந்த சாம்பிள் டேட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கறதுனா நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப வந்து இது பண்ண தேவை கிடையாது. அந்த மந்த்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஸ்கூலோடைய ஒர்க்கிங் டேஸை கேல்குலேட் பண்ணிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.